வணக்கம். நம்ம தினமும் எத்தனையோ செய்திகளை பார்க்கறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்ம மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட எதிர்காலத்த பத்தி 2 விதமான பார்வைகள் இருக்கு. அத பத்தி தான் இந்த அலசல். ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சாதி வேண்டாம்னு ஒரு நடிகர் சர்டிபிகேட் கேக்குறாரு. ஒரு அரசியல்வாதியோட சொத்து பத்தி ஒரே சர்ச்சை. நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? பார்க்க சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதில்ல. ஆனா நம்ம மூலங்கள் சொல்லுது இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. நம்ம மூலங்களோட வாதம் என்னன்னா, இதெல்லாம் தனித்தனி பிரச்சனைகளே இல்லையா, இதெல்லாம் ஒரு பெரிய போரோட அறிகுறிகள். என்ன போறன்னு கேக்குறீங்களா? ஒரு நாட்டை எப்படி உருவாக்கணும்னு 2 வேற வேற ஐடியா இருக்கு. அதுக்கு நடுவுல நடக்கிற மோதல் தான் இது. சொல்லப்போனா இது 2 வரைபடங்களோட கதை. ஒரு வரைபடம் ஒரு வழிய காட்டுது, இன்னொன்னு முற்றிலும் வேறொரு வழிய காட்டுது. இந்தியா எந்த வழியில பயணிக்க போகுது, அதுதான் இங்க கேள்வி. சரி, வாங்க இந்த 2 வரைபடங்கள்ல முதல் வரைபடத்தை முதல்ல பாப்போம். இன்னும் சரியா சொல்லணும்னா அந்த முதல் வரைபடத்தோட விமர்சனத்திலிருந்து நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட பார்வை ஏன் இவ்ளோ எதிர்க்கப்படுது, முதல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அடேங்கப்பா, இந்த வரிகளை பாருங்களேன். மொழியளித்த துரோகிகள், ஹிந்தியை திணித்த வேதவான்கள். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு கோவம், எவ்வளவு உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம மூலங்கள்ல இருந்து எடுத்தது. இந்த முதல் வரைபடத்துக்கு எதிரான வாதம் எங்க தொடங்குதுன்னா, மொழிங்கிற மிக மிக முக்கியமான, பலருக்கு உயிர் மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் தொடங்குது. இது $1 மில்லியன் கேள்வி இல்லையா? இந்தி நம்ம தேசிய மொழியா? பல பேரு ஆமான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன? நம்ம அரசியலமைப்பு சட்டம் இது பத்தி என்ன சொல்லுது? வாங்க நம்ம மூலங்கள் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு பாப்போம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். தேசிய மொழி, அதாவது நேஷனல் லாங்குவேஜ்க்கும் அலுவல் மொழி, அதாவது ஒஃபிஷியல் லாங்குவேஜ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழியையும் தேசிய மொழின்னு சொல்லவே இல்ல. இந்தி, ஆங்கிலம் இது 2ம் மத்திய அரசோட அலுவல் மொழிகள், அவ்வளவுதான். இந்த சின்ன வித்தியாசம்தான் மாநில உரிமைகள் பத்தின ஒரு பெரிய விவாதத்துக்கே அடிப்படையா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மையப்படுத்துற விஷயம் மொழியோட மட்டும் நிக்கல, அது கல்விக்குள்ளேயும் வருது. உதாரணத்துக்கு நீட் தேர்வு. இது வெறும் ஒரு கல்வி தரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது மாநிலங்களோட உரிமையில தலையிடுற மாதிரி, அதுவும் குறிப்பா கிராமப்புற மாநில பாடத்திட்டத்துல படிச்ச மாணவர்களுக்கு பாதகமா இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. இது நம்ம மூலங்கள் முன்வைக்கிற ஒரு முக்கியமான வாதம். சரி, இப்போ ஒரு மாடல ஏன் எதிர்க்கறாங்கன்னு பார்த்தோம். அது மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், ஒற்றை அடையாளம்னு போகுது. அப்போ அதுக்கு மாற்று என்ன? அந்த 2வது வரைபடம் என்ன சொல்லுது? வாங்க அந்த சமூக நீதி மாதிரிய பத்தி இப்ப பாப்போம். இந்த 2 பார்வைக்கு உள்ள வித்தியாசத்தை இதை விட அழகா சொல்ல முடியாது. ஒரு பக்கம் மக்கள் நல அரசு, அதோட நோக்கம் என்ன? எல்லாருக்கும் கல்வி, சுகாதாரம், சம உரிமை கொடுக்கறது. சாதி மதமெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றது. இன்னொரு பக்கம் மத அடிப்படையிலான அரசு. இதோட கவனம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கொள்கைகள், அடையாளங்கள் மேலதான் இருக்கும். 2க்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? சரி, இந்த 2 ஐடியாவும் பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இதோட விளைவுகள் எப்படி இருக்கு? இங்க பாருங்க, சமூக நீதி பாதையில போன தமிழ்நாட்டுக்கும் மத்த மாநிலங்களுக்கும் உள்ள பொருளாதார வித்தியாசத்தை. ஒரு பக்கம் உற்பத்தி, சேவைத்துறையில தமிழ்நாடு எங்கேயோ இருக்கு. நகரமயமாக்கல்லையும் பெரிய வித்தியாசம் தெரியுது. இந்த டேட்டா மூலங்களோட வாதத்துக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. ஆனா எல்லாமே பாசிட்டிவ் தானான்னு கேட்டா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம மூலங்கள் அதையும் நேர்மையா பதிவு செய்து, இந்த மக்கள் நலத்திட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சவால் கடன். தமிழ்நாட்டோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 21% வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே சரியா போயிடுதான். சோ இது அந்த மாடலோட இன்னொரு பக்கத்தையும் நமக்கு காட்டுது. அப்படியானா இவ்வளவு கடன் இருந்தும் எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமாச்சு? மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு காரணம் வெறும் பொருளாதார கொள்கைகள் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான தத்துவார்த்த அடித்தளம் இருக்கு. பெரியார் விதைச்ச பகுத்தறிவு, மனிதநேயம், இதெல்லாம் தான் இந்த மண்ணோட எழுதப்படாத சொத்து. அதுதான் இந்த வளர்ச்சிக்கான உண்மையான காரணம்னு ஒரு வாதத்தை முன்வைக்குது. சரி, இதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. பெரிய பெரிய ஐடியாக்கள், கொள்கைகள்னு பேசுறோம். ஆனா ஒரு சாதாரண குடிமகனா, ஒரு சிட்டிசனா எனக்கும் உங்களுக்கும் இதுல என்ன பங்கு இருக்கு? நாம என்ன செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க, அதுக்கும் நம்ம மூலங்கள் ஒரு டூல் கிட் கொடுக்குது. நாம வெறும் ஒரு ஓட்டு போடுற மிஷினா இல்லாம ஒரு ஆக்டிவ் சிட்டிசனா மாறணும்னா இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1, நாம கற்ற வரிப்பணம் எங்க போகுதுன்னு சேர்க்கணும்.
2வது நம்ம உரிமைகள் என்னன்னு அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் ஏன் எதுக்குன்னு தர்க்கத்தோட கேள்வி கேட்கணும். இது 3 இருந்தா நாம தான் கிங். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ முக்கியமான இந்த விஷயங்களை ஏன் நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல? நம்ம எஜுகேஷன் சிஸ்டமோட நோக்கமே கேள்வி கேட்கிற சிட்டிசன்ஸை உருவாக்குறது இல்ல. அதுக்கு பதிலா சொல்றத கேட்டுட்டு போற ஒரு ஒபீடியன்ட் ஒர்க்கர்ஸை உருவாக்குறதானா? இப்படி ஒரு ஷாக்கிங்கான கேள்வியை நம்ம மூலங்கள் எழுப்புது. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின வரலாறு, அரசியல், பொருளாதாரம், இது எல்லாமே எதிர்காலத்தோட எப்படி கனெக்ட் ஆக போகுது? குறிப்பா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, உலகத்துல நாம பேசின விஷயங்களுக்கு என்ன மதிப்பு இருக்க போகுது? வாங்க பாப்போம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? நமக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கூகுள் கிட்டயோ இல்ல சாட் ஜிபிடி கிட்டயோ கேட்டா போதும், நொடியில பதில் கிடைச்சிடுது. அப்போ பதில்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது இனிமே பெரிய அறிவா இருக்காது. ஏஐ அதை நமக்காக செஞ்சிடும். இந்த சூழல்ல ஒரு புது ஸ்கில் தான் உச்சத்துக்கு போக போகுதுன்னு மூலங்கள் சொல்லுது. அது என்ன ஸ்கில்? ஆனா ஒண்ணு, இந்த கேள்வி கேட்கிற பழக்கம் இருக்கே, அதுக்கு எப்பவுமே ஒரு விலை கொடுக்க வேண்டி இருந்திருக்கு. எதிர்த்தவன் தர்க்கத்துக்கு தனிமையே மிச்சமாக. என்ன ஒரு ஆழமான வரி! ஊரோட ஒத்து போகாம தனியா நின்னு ஏன்னு கேட்டவங்களுக்கு எப்பவுமே தனிமைதான் பரிசா கிடைச்சிருக்கு. வரலாறு முழுக்க இதுதான் நடந்திருக்கு. அப்போ இதோட நம்ம இந்த அலசல முடிவுக்கு கொண்டு வருவோம். பதில்களை ஏஐ அள்ளி கொடுக்கிற இந்த உலகத்துல ஒரு காலத்துல தனிமைய பரிசா கொடுத்த அந்த கேள்வி கேட்கும் திறன்தான் இனி ஒரு மனுஷனோட உண்மையான அறிவா, உண்மையான புத்திசாலித்தனமா மாறப்போகுதா? என்ன நினைக்கிறீங்க?